நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தற்போது தீவிர அரசியலில் குதிக்க முடிவு செய்திருக்கிறார். கோட் படத்திற்கு பிறகு வினோத் இயக்கும் தளபதி 69வது படம் தான் அவரது கடைசி படம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அரசியலில் தனது முதல் மாநில மாநாட்டுக்காக தீவிரமாக பணியாற்றி விஜய் அவ்வப்போது அரசியல் நிகழ்வுகளிலும் தலை காட்டி வருகிறார். இந்த நிலையில் பெரியார் பிறந்த நாளில் விஜயின் செயல்பாடுகள் மீண்டும் பேசு பொருளாகி வருகிறது. தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா நேற்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விஜய் பெரியாரின் சிலைக்கு நேரில் மரியாதை செலுத்தியது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே இருக்கும் திராவிட கட்சிகள் விஜய்க்கு ஆதரவும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் பெரியார் பிறந்த நாள் அன்று விஜய் கட்சியில் உட்கட்சி பூசல் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே விஜய்க்கு நெருக்கமாக இருக்கும் தலைவர் ஒருவர் மாவட்ட நிர்வாகிகளை கூட மதிப்பதில்லை என புகார் எழுந்திருக்கிறது. மாவட்டங்களுக்கு வரும்போதும் கூட தாங்கள் வருகிறோம் என்று மட்டும்தான் சொல்வதாகவும், என்ன காரணம் இதற்காக வருகிறோம் என்று சொல்வதில்லை என புகார் கூறுகின்றனர் நிர்வாகிகள். மேலும் விஜய்க்கு அடுத்தபடியாக ஏன் தலைவரே நான் தான் என்பது போல அந்த தலைவர் நடந்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே ரசிகர் மன்றங்களில் இருந்தவர்களுக்கும் தற்போது புதிதாக நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுமையான நிர்வாகிகளின் ஆதரவாளர்களுக்கும் இடையே நிறைய பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை திண்டுக்கல்லில் நடைபெற்ற பெரியார் சிலை மாலை அணிவிப்பு நிகழ்ச்சியில் வெளிப்படையாகவே தெரிந்தது. திண்டுக்கல்லில் பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே உள்ள பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இளைஞர் அணி, மகளிர் அணி, ஒன்றிய அணி, மாணவர் அணி என தனித்தனியாக பிரிந்து பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக, அதிமுக தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒரே அணியாக ஒற்றுமையாக பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து செல்லும் நிலையில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஒற்றுமை இல்லாதது போல 4 அணியாக பிரிந்து தங்களுக்குள் யார் பெரியவர் என்பது போல செயல்பட்ட நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.